அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று மே மாதம் 7ஆம் தேதி, அதாவது தமிழுக்கு சித்திரை மாதம் 24ஆம் தேதி, புதன்கிழமை. தசமி திதி 10:20 வரை, அதற்கு மேல் ஏகாதசி திதி. பூர நட்சத்திரம் சாயங்காலம் 6:17 வரை, அதற்கு மேல் உத்திரம் நட்சத்திரம். அப்போ சந்திராஷ்டமம் மகர ராசிக்காரர்களுக்கு உரியது. இன்று ராகு காலம் 12லிருந்து 1:30 வரை, யமகண்டம் காலையில் 7:30லிருந்து 9 வரை. இன்று நல்ல நேரம் காலையில் 9:30லிருந்து 10 வரை, 10:30லிருந்து 11 வரை, சாயங்காலம் 4:30லிருந்து 5 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் பச்சை. பச்சை கலர் சட்டை போடுவது நல்லது. போடக்கூடாதது, அவாய்ட் பண்ண வேண்டியது சிவப்பு கலர். சாப்பிடக்கூடியது உருளைக்கிழங்கு, மொச்சை போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம். இப்போது ஜோதிட பாடத்தில் நம்ம அஸ்த நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களை பற்றி பார்க்கலாம். அஸ்த நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் புத்திர புத்திரிகளின் பொருட்டு துன்ப துயரங்களை அனுபவிப்பவராக இருப்பார். எதிரிகளை வியூகம் பண்ணி வீழ்த்தக்கூடிய சாமர்த்தியம் நிறைந்தவர் தான். கடன் சுமை அதிகம் உடையவராக இருப்பார். அதே மாதிரி மாதர்களால் அவமானம் அடையக்கூடிய சூழ்நிலை உருவாகும். பூர்வீகத்தாலும் அரசாலும் ஆதாயம் கண்டவராக இருப்பார். கண்டிப்பாக பூர்வீகத்தாலையும் அரசாலையும் ஆதாயம் கிடைக்கும். நண்பர்களே, இப்பொழுது நாம் ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்க விரும்புவோர் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மேசராசி. மேசராசிக்காரர்களுக்கு இன்று தேவையில்லாத மனக்கவலை உண்டாகிறது. குழந்தைகள் மீது அதிக பாசம் உடையவர்களாக இருப்பார்கள். குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கப் போகிறது. உயர்கல்வி பயிலுவர்களுக்கு நல்ல முன்னேற்றம். வீடு, தோட்டம் ஆகியவற்றினால் நல்ல வருமானம் கிடைக்கப் போகிறது. அடுத்து ரிஷபராசி. வீடு, மனை, நிலம், பயிர் போன்றவற்றினால் அதை வாங்கிறதுக்கும் சரி விற்கிறதுக்கும் சரி நல்ல பலன்கள் கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. வழக்குகளில் ஒரு திருப்பம் ஏற்படுகின்றது. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகின்றது. வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான ஒரு வழிவகைகள் புலப்படுகின்றன. அடுத்து மிதுன ராசி. பொருள் வரவு ஓரளவு பரவாயில்லை, நன்றாக இருக்கிறது. ஆடை அணிகலன்கள், ஆடம்பர பொருட்கள், நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோருடன் சுவையான உணவு உண்ணுவது போன்றவை நடக்கிறது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. வேலை மாற்றம், இடமாற்றம், சிறு பிரயாணம் உண்டாக வாய்ப்புள்ளது. அடுத்து கடகராசி. இன்றைக்கி பல நன்மைகள் நடக்கக்கூடும். வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி கௌரவம், புகழ், மன மகிழ்ச்சி ஆகியவை உண்டாகின்றது. ஆனால் பண விரயமும் கூட ஏற்படக்கூடும். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் ஈடுபடாமல் இருப்பதே நல்லது. உங்களது வார்த்தைகளுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. அதே மாதிரி உங்களது ரெஸ்பெக்ட் நீங்கள் சொன்னபடி நடக்கப் போகிறது. அடுத்து சிம்மராசி. ஏதாவது சில்லறை தொந்தரவுகள் வந்து கொண்டே இருக்கிறது. அதிகம் பேசாமல் பேச்சை குறைத்து கொண்டால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் வரப்போவதில்லை. சோம்பல்தனம் சற்று அதிகரிக்கிறது. எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாவிட்டாலும் ஓரளவு பணவரவு இருக்கத்தான் செய்கிறது. அடுத்து கன்னிராசி. நண்பர்கள், உறவினர்களின் ஆதரவு கிடைக்கின்றது. பணத்தட்டுப்பாடு அதிகரிக்கவே செய்கிறது. அதே மாதிரி வேண்டாத செலவினங்கள் சேருகின்றன. தன்னை விட வயதிலும் அனுபவத்திலும் குறைந்தவர்களிடம் கூட பணிந்து செல்ல வேண்டியிருக்கிறது. அது ஒரு மன விரக்தியை உண்டாக்கிறது. அதே சமயத்தில் வழக்குகளின் போக்கு திருப்திகரமாக
இருக்கிறது. துளாராசி. துளாராசிக்காரர்களுக்கு இன்று பணவரவு பரவாயில்லை. நண்பர்களால் உதவி கிடைக்கின்றது. பெரியோர்கள், மேலதிகாரிகள் ஆகியோருடன் அவர்களோட ஆதரவும் சரி, உதவியும் சரி கிடைக்கப் போகின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. கல்வி கழிவுகளில் மனம் பூரணமாக ஈடுபடுகின்றது. ஸ்பெகுலேஷன், ட்ரேடிங் போன்றவற்றில் நல்ல லாபம். அடுத்து விருச்சிக ராசி. இன்றைய பொழுது மகிழ்ச்சியாகவே போக்குகின்றீர்கள். ஸ்பெகுலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல பலன் கிடைக்கின்றது. நண்பர்களால் எதிர்பாராத வகையில் உதவி கிடைக்கிறது. சுற்றத்தினருடன் ஒரு உறவு நன்றாகவே இருக்கிறது. மனைவி மக்களால் மகிழ்ச்சி. அடுத்து தனுசு ராசி. செலவு அதிகரிக்கின்றது. மேலதிகாரிகள் பிரச்சனை கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். வயிற்றுக் கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. சாப்பாடு விஷயத்தில் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் கெட்ட பெயர் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அடுத்து மகர ராசி. இன்று சந்திராஷ்டம தினம். வீணாக கெட்ட பெயர் வருவதை தடுக்க பேச்சை குறையுங்கள். மனைவி மக்களிடம் கூட நிதானமாகவும் பரிவுடனும் நடந்து கொள்ளுங்கள். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். ஸ்பெகுலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றை தவிர்க்கவும். தூர பிரயாணத்தை ஒத்திவைப்பது நல்லது. அடுத்து கும்பராசி. பொருள் சேர்க்கை ஏற்படும். மனைவியினால் மகிழ்ச்சி உண்டாகும். பெரியோர்களின் பாராட்டையும் அவர்களின் நன்மதிப்பையும் பெறலாம். ஸ்பெகுலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் லாபம் ஏற்படும். பிரயாணங்களினால் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை, மகிழ்ச்சி கிடைக்கிறது. எதிர்பார்த்த நல்ல செய்தி சேர்கின்றது. அடுத்து மீனராசி. புது நண்பர்கள் வாய்க்கின்றார்கள். பொருளாதாரத்துறையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகிறது. மனமகிழ்ச்சிக்கான நிகழ்ச்சிகளே இன்று அமைகின்றன. சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்பட்டாலும் அந்த டிவி, சினிமா, வகையான சாப்பாடு என்று பொழுது இன்பமாகவே கழிகிறது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.